எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நமக்கு பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுதாங்க அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். 20க்கு 60 ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. அதுபோல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ எனக்கு மெயின் ரோடு பக்கத்தில் வேணும் அப்படின்றப்ப இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க. ஸோ ஃபியூச்சரில் தார் ரோடாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதே போல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா டெம்பரரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த தென்னை மாதிரி இருக்கலாம், அதில் வந்து டெம்பரரி ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் உண்டான ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்லோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் ஏற்றுறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. அதே போல் ரோட்டில் இருந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தாங்க இருக்கும். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 சீட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது சம்புங்க, ஒரு 3,000 to 4,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பண்ணுற வாட்டர் கெப்பாசிட்டி பண்ணலாம், ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது போர்வெல்லுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்திங், அதாவது ஒரு 400-450 அடிக்கு உங்களுக்கு ஆழம் இறக்கியிருக்காங்க. ஸோ போர்வெல்லில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இங்கே நல்லாயிருக்கும். அதேபோல் கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 3 சைட்லையுமே உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க. அதே போல் மெயின் டோர் அறுவகால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரண்ட் பொசிஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க அறுவகாலை. அதிலே உங்களுக்கு விண்டோவும் மெயின் டோரும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு அறுவகால் எல்லாமே உங்களுக்கு வந்து வேங்க மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹால் கொஞ்சம் பெருசாக வேணுன்றப்ப இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க. ஒரு கார்னர்லேருந்து இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஹாலை வருங்க. இது டிவிக்கு ஒன்று யூனிட் பாருங்கள். நல்லா ஹால் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பூஜை ரூமுக்கு தனியாக அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால் ஹால்லேயே ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ரெடிமேட் டோர் வாங்கி நம்ம போட்டுக்கலாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ஸ்க்கு மேலே ஒரு 4 to 5 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசன்ட் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்லாப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே எல் ஷேப்பில் ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 2 ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து ஹாலோட வியூங்க. இது 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஒரு டோர் போட்டு
வாஷிங் மிஷினுக்கு இதோட பாயிண்ட்டை போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அது வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட்ஸ். மேலே கிரில் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதில் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஃபைபர் ஷீட் உங்களுக்கு போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமுங்க. சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பாத்ரூம் ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம். ஸோ அண்டர் த ஸ்டேர் கேஸ்லையும் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப், இந்த செகண்ட் பெட்ரூமில் இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டும் ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்லாப்ஸும் ராஃப்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம். ஸோ 3 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் பெட்ரூம் மாடி மேலே போய் பார்த்துடலாம். தேர்ட் பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டிகோ பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதா ஒரு போர்ட்டிகோ ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியில் இருந்து ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேக்கில் டெரஸ் போகிறதுக்கு வழி கொடுத்தாங்க. கேட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமுங்க. இது நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க. சிம்பிளாக ஒரு ஸ்லாப்ஸும் ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. உங்களுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமே பார்த்தா உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.